Mangai bought a cell phone for rupees 12,585. Upon cost price of the cell phone. Cost price is equal to எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா rupees 12,585. Next, it fell down. அது கீழே விழுந்துடுச்சு. She spent 500 on its repair. இப்போ ரிப்பேருக்கு எவ்வளோ ரிப்பேர் எதுல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் சார்ஜஸ்ல தான் நமக்கு ரிப்பேர் வரும். ஸோ ஓவர் ஹெட் சார்ஜஸ் ரிப்பேர் எதுல வரும் ஓவர் ஹெட் சார்ஜஸ்ல வரும். ஓவர் ஹெட் சார்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் 500 rupees அவங்க ரிப்பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ வாட் இஸ் த நியூ காஸ்ட் பிரைஸ்? இப்போ ஓவர் ஹெட் சார்ஜஸும் நம்ம கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட் இஸ் நியூ காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் பிளஸ் திஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணமோ அது எல்லாமே எதுல சேரும் காஸ்ட் பிரைஸ்ல தான் சேரும். இப்போ ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வரும் பாருங்க 5 8 5 plus 5 is 10 ரிமைண்டர் 1 3 1. ஸோ அப்போ இவங்களுடைய இந்த செல்போனோட மொத்த காஸ்ட் இப்போ எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா rupees 13,085 rupees. இப்போ என்ன பண்ணிருக்காங்க she sold it for rupees 7,500. இப்போ selling price is equal to 7,500. So இதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா here what is happening, cost price is greater than selling price. ஆமாதானே cost price 13,000 இருக்கு 13,085 இருக்கு, selling price 7,500 இருக்கு. So cost price is greater than selling price. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு loss தான் வந்திருக்கு. நம்ம இங்க என்ன கால்குலேட் பண்ணணும், loss கால்குலேட் பண்ணணும். Loss is equal to cost price minus selling price. So that is equal to another 13,085 minus 7,500. So 13,085 இருந்து 7,500 subtract பண்ணணும். 5 8 இங்க என்ன வரும் 10 இங்க என்ன வரும் 2. 10 minus 5 is 5. 12 minus 7 is 5. So what is the answer? What is the loss அப்படின்னு பார்த்தோம்னா loss is rupees 5,585. கிளியரா? ஸோ அந்த செல்போன் வாங்கினதுனால அவங்களுக்கு லாஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் இஸ் 5,585.